வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தன்னை கொலை செய்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளதாக சரத் பொன்சேகா கருத்து. தேசிய வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில், மக்களின் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினர் கடமையில். கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து திலங்க சுமதிபால நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவே தமது கட்சி அதிகாரத்தை கோருவதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கட்சியின் உருவாக்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விடயம் எனவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். நாட்டில் இன்று ஜனநாயகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்னர் ஜனநாயக கட்சியின் தலைவர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் தலைமையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஆரம்பமானது. நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பிலும் சரத் பொன்சேகா இங்கு கருத்து வெளியிட்டார். இன்று நாட்டில் ஜனநாயகம் சீர்குலைந்துள்ளது. அதன் காரணமாக மக்கள் தமது உரிமைகளை இழந்துள்ளனர். நீதி நியாயம் நிலைநாட்டப்படுவதில்லை. அத்துடன் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை இல்லாமல் போயுள்ளது. இவை அனைத்தும் இடம்பெற்றதன் பின்னர் நாட்டில் மக்கள் வாழ்வதில் பலனில்லை. மக்கள் மனிதாபிமான உரிமைகளை இழந்துள்ளனர். இதற்கு இந்த ஊழல்மிகு ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும். தாம் நினைத்தவாறு சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு செயற்படுபவர்களின் நடவடிக்கைகளின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நிலைமையிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆச்சரியம் தொடர்பில் பேசினாலும் இன்று நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்துள்ளது. உலகில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது ரூபாவின் பெறுமதி குறைந்து செல்கின்றது. பொருளாதாரம் பின்னடைவை எதிர்நோக்குகின்றது. இதனை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும். 2005ஆம் ஆண்டின் பின்னர் நாட்டு மக்கள் மிகவும் சிரமமான வாழ்வை முன்னெடுக்கின்றனர். யுத்தம் காரணமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாமல் போனது என்பது பொய்யான விடயமாகும். அதனை நான் தொடர்ந்தும் கூறி வந்தேன். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் எமக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் கடனுக்கே கொள்வனவு செய்தோம். அந்த கடனை செலுத்துகின்ற செயற்பாடுகள் இந்த வருடமே ஆரம்பமானது. எனவே மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவ்வளவு காலமும் யுத்த செலவுகள் காரணமாக பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாது என அரசாங்கம் கூறி வந்தது. பிரஜா உரிமையின்றி எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுக்கப் போகின்றீர்கள் என இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். எனது பிரஜா உரிமையை நீக்கிய விடயத்தில் பின்புலத்தில் செயற்பட்டவர்களுக்கு நான் சவால் விடுக்கின்றேன். முடியுமானால் எனக்கு பிரஜா உரிமையை வழங்குங்கள். அதன் போது நாட்டிற்காக யார் அதிக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார் என்பதை காண்பிக்க முடியும். யாரால் இந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதனையும் எடுத்துக்காட்ட முடியும். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சியில் இணைந்து கொள்வார்களா எனவும் இதன்போது வினவப்பட்டது. தற்போது நாம் இணைந்து கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். மக்களின் நலன் கருதி நாம் முன்வைக்கின்ற கொள்கைகளை அடிப்படையாக வைத்து எமது பயணத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுள் உள்ள பிரச்சனைகள் காரணமாக இணைந்து கொள்வதாயின் அதன் மூலம் நாட்டிற்கும் மக்களுக்கும் எதுவும் கிடைக்காது. அத்துடன் ஆளும் கட்சியின் பிரபல அரசியல்வாதிகள் சிலர் எம்முடன் முக்கிய விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் சவால்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது கேள்வி எழுப்பினார்.
எனது தலைமைத்துவம் காரணமாக சில வேளை என்னை கொலை செய்வார்களா என்பது கூட தெரியாது. நான் உயிர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளேன். எம்மை கொலை செய்தாலும் இந்த கட்சியின் பயணம் தொடர வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த கட்சியில் உள்ள தைரியமானவர்கள் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ප්‍රශ්නයක් ආවොත් මේ පක්ෂයේ අනිත් සාමාජිකයන් තවත් ධෛර්යමත් වෙලා මේක ඉදිරියට ගෙනියන්න ඕන. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்வதற்கு காரணமான ஊழியருக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்தது. மருதானி போலீசார் நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊழியருக்கு அரசு சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக செயற்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாளைய தினம் சேவைக்கு சமூகம் அளிக்காத கனிஷ்ட ஊழியர்கள் தாமாகவே சேவையிலிருந்து விலகியதாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கனிஷ்ட ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலையின் அன்றாட நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. 2 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற குற்றம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஒளிக்காற்று விசாரணையின் பிரகாரம் கனிஷ்ட ஊழியர் ஒருவரை இடமாற்றம் செய்யுமாறு அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இந்த இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றுக்கு உள்ளாகியுள்ள இவருக்கு எம்ஐ ஸ்கேன் ஒன்றை எடுக்க வேண்டியுள்ளது. எனினும் அதனை செய்து கொள்ள முடியாதுள்ளது. தேசிய வைத்தியசாலையில் உள்ள சுமார் 3000 சிற்றூழியர்கள் தமது எதிர்ப்பை வெளியிடும் வகையில் நாங்கள் கையொப்பங்களை இட்டு கடிதம் ஒன்றை சுகாதார அமைச்சரிடம் கையளித்துள்ளோம். இந்த முறையற்ற இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அதற்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் அரசு சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே இந்த ஒளிக்காற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது எனவும் அதனை மாற்ற முடியாது எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக்கு தெரிவித்தார். அத்துடன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் நாளைய தினம் உடனடியாக சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். மே வினய நியோகய ராஜ்ய சேவா கொமிஷன் விசின் இது அரசு சேவை ஆணைக்குழுவினால் அனுமதி அளிக்கப்பட்ட இடமாற்றமாகும். இந்த நடவடிக்கையை ரத்து செய்வதற்கான எந்தவித அதிகாரமும் சுகாதார அமைச்சுக்கு கிடையாது. அதனாலேயே நாம் அதனை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அந்த நடவடிக்கையில் நாம் ஒருபோதும் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம். சில தொழிலாளர்களை கைக்குள் வைத்துக் கொண்டே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நாளைய தினம் சேவைக்கு சமூகம் அளிக்காது இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். அத்துடன் வைத்தியசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாற்று வழிகள் எடுக்கப்படும். கனிஷ்ட ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் வைத்தியசாலை நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் சில சத்திர சிகிச்சை பிரிவுகள் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்களுடன் கலந்தாலோசித்து சிவில் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். අපේ වැඩ කරන සේවකයන්ට ලබා දීමට කටයුතු කරලා තියෙනවා ඒ අවශ්‍ය තැන්වල පමණක්. இந்த நிலையில் நோயாளர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதை தடுப்பதற்காக சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலனறுவையில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில். சக ஊழியர் ஒருவரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய வைத்தியசாலை சிற்றூழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில்.
பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளிகள் பெரிதும் பாதிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படுவதற்கு இடமளிக்க முடியுமா? ஐபிஎல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் காரணமாக இம்முறை ஐபிஎல் போட்டிகள் குறித்து அதிகம் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் அழைப்பு விடுக்கும் வரை இந்தியாவுக்கு வர வேண்டாம் என தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடவுள்ள நுவன் குலசேகர மற்றும் அகில தனஞ்சய் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். சென்னையிலிருந்து எமக்கு அறிவிக்கும் வரை அங்கு வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலைமை சற்று மோசம் என்பதனால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நினைக்கின்றேன். எனவே அவர்கள் அறிவிக்கும் வரை எம்மால் இறுதி தீர்மானம் எடுக்க முடியாது. ஒரு மாநிலத்தில் நிலவும் பிரச்சினை காரணமாக நாம் விளையாட்டில் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை. எனவே தீர்மானம் ஒரு எடுக்கும் வரை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வாரான அழுத்தங்கள் இருக்கும் என்பது தொடர்பில் எமக்கு தெரியாது. அவர்கள் இதுவரை இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. அவர்கள் இதுவரையும் எந்த பதிலையும் கூறவில்லை. குலே அண்ணாவும் இருக்கின்றார் தானே, இதுவரை பயணச்சீட்டையாவது அனுப்பவில்லை. எனக்கும் அவ்வளவு விருப்பமில்லை. அது குறித்து எனக்கு இதுவரை நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் இதுவரை எதனையும் அறிவிக்கவும் இல்லை. அறிவிக்கப்பட்ட பின்னரே தீர்மானம் எடுக்க முடியும். குமார் சங்கக்கார, மஹல ஜாவதன, அஜாந்த மெண்டிஸ், திசர பெரேரா, குசால் ஜானித் பெரேரா, லசித் மாலிங்க, ஜீவன் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், திலக்ராட்ன டில்ஷான் மற்றும் சச்சித்ர சேனநாயக் ஆகிய வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்து தமது கடிதங்களை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளதாக நிறுவனத்தின் பதில் நிறைவேற்ற அதிகாரி ஆஷ்லி டி சில்வா நேற்று குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் முத்தையா முரளிதரனும் இம்முறை போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி தென்னிந்திய திரையுலகத்தினர் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த உண்ணாவிரதத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. சென்னை தியாகராஜ நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட சங்கங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த், அஜித்குமார், சரத்குமார், அர்ஜுன், பிரகாஷ் ராஜ், சூர்யா, விக்ரம், கார்த்தி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். இலங்கை தமிழர்களின் நலன் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இலங்கைக்கும் பாதிப்பு ஏற்பட முடியும் என ஒரு சில தரப்பினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் பரிச்சார்த்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அணுமின் திட்டத்தின் பரிச்சார்த்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கூடங்குளம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலைமையின் கீழ் கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் பரிச்சார்த்த நடவடிக்கைகளினால் சூழலுக்கு அல்லது மக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என அந்த திட்டத்தின் பணிப்பாளர் RS சுந்தர் இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அணுமின் நிலையம் இயங்குவதால் ஒலி மாசுபடுதல் மற்றும் புகை வெளியேற்றம் என்பன ஏற்படுவதாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அடிப்படையற்றவை என்று கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் திட்ட பணிப்பாளர் RS சுந்தர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் உற்பத்தி நடவடிக்கைகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பிற்போட நேரிட்டுள்ளது. எனினும் இந்த மாதத்துக்குள் கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் பிறப்பாக்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் குறிப்பிட்டிருந்தார்.